நிறைய மிஸ்கால், ஒரு 26 மிஸ்கால். அதுக்கப்புறமா என்ன ஷூட்டிங்லாம் முடிஞ்ச உடனே ஆன் பண்ணி பேசினா, எங்க அப்பா பேசுறாரு. அழறாரு. குழந்தை கீழ விழுந்துட்டான்டா, குழந்தை கால்ல வண்டி ஏத்திட்டான்டா அவன, கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சுடா குழந்தைக்கின்னு அழறாரு. டாக்டர்கிட்ட போனேன்டா, தகுடு வைக்கணும். எனக்கு அப்படியே என் பையன். நான் வந்து லோக்கல் ஸ்லாங். லோக்கல்ல வந்து லோக்கல் மெட்ராஸ் ஸ்லாங் இந்த அதாவது ஒரு பட்டிமன்ற நிகழ்ச்சியிலேயே ஒண்ணு, சென்னை வட்டார தமிழ் பேசுறதுக்கு இட்டுன்னு போனாங்க. உக்காந்து பேசினிருந்தேன். "சோகா பேசுறப்பா நீ, பரவாயில்ல" அப்படின்னாங்க. அந்த மாதிரி மெட்ராஸ் ஸ்லாங் வந்து எனக்கு லொச்சா சேசான்னு பேர் இருக்கு. வி.கே. ராமசாமி சார், வெண்ணிராடமூர்த்தி சார், லூஸ் மகன் சார் 3 பேர் நினைக்கிறேன். இவங்க 3 பேரும் சேர்ந்த ஃபாலோ பண்றவரு. அந்த பொண்ணு காய்கறி நெருக்கின்னு இருக்கும். இவர் வந்து, "உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில்" அப்படின்னும் போது அந்த பொண்ணு பார்க்கும். "ஆ, என் நெஞ்சில் உதிரம் சொட்டு" அப்படி பார்க்கும். அந்த பொண்ணு பார்த்தேன், "நீ சொல்ல மாட்டேன்" அப்படின்ட்டாரு. ஒரு காமெடியனா இருக்கீங்க. நீங்க வந்து நெறைய ரொம்ப ஹியூமரஸா எப்ப பார்த்தாலும் சிரிச்சுட்டு அப்படிதான் இருப்பீங்க. உங்களோட லைஃப்ல நிஜமாலே பிரச்சனைங்க, ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்ட்டு வரும்போது அத நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க? அதெல்லாம் ரொம்ப சீரியஸா போயிடுமா சொன்னேன்னா. அது எப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்வேன். என்னுடைய சக நடிகர்களுக்கும் சரி, எல்லாருக்கும் சரி. நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல ஆல்மோஸ்ட் எனக்கு தெரியவரையில 90% நான் செல்ஃபோனை வந்து ஷூட்டிங் ஆரம்பிச்சாச்சுன்னா, இப்போ பாருங்க என்கிட்ட மொபைல் ஃபோன் தூக்கி தரும். சைலண்ட்ல போட்டுருவோம், உள்ள போயிடும். இந்த மாதிரி சைலண்ட்ல போட்டு உள்ள பேக்ல போட்டிருக்கேன். எனக்கு நிறைய மிஸ்கால், ஒரு 26 மிஸ்கால். அதுக்கப்புறமா என்ன ஷூட்டிங்லாம் முடிஞ்ச உடனே ஆன் பண்ணி பேசினா, எங்க அப்பா பேசுறாரு. அழறாரு. குழந்தை கீழ விழுந்துட்டான்டா, குழந்தை கால்ல வண்டி ஏத்திட்டான்டா அவன, கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சுடா குழந்தைக்கின்னு அழறாரு. டாக்டர்கிட்ட போனேன்டா, தகுடு வைக்கணும். எனக்கு அப்படியே என் பையன். அப்படியே ஒண்ணுமே ஓடல. அப்படியே ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்தேன். ட்ரேட் சென்டர்ல இருந்தேன். நந்தம்பாக்கத்துல வந்து பிளாட்ஃபாரத்துல உட்காந்துட்டேன். அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிப்போச்சு. ஒரு 10 நிமிஷம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் வந்தேன். இந்த மாதிரிலாம் வந்து திடீர்னு சங்கடங்கள்லாம் வரும். இந்த நம்ம நடிக்கிறது நகைச்சுவையா இருந்தாலும் சில நேரங்கள்ல பர்சனலான விஷயங்கள் வரும். எதுக்காக சொல்றேன்னா, அந்த மொபைல் ஃபோன் ஸ்பாட்ல யூஸ் பண்ண மாட்டேன். எல்லா பெர்ஃபார்மருக்குமே, எல்லா காமெடி ஆர்டிஸ்ட்டுக்குமே எனக்கு இப்ப நான் ஒரு காமெடி பண்றேன்னா எந்த ஒரு மாரி இருக்கும். நீங்க பண்ற ஹியூமர் வந்து ஒரு மாரி இருக்கும். இப்ப வந்து நெறைய பேர் இருக்காங்க. இப்ப யோகி பாபு சார், சூரி சாருமே வந்து டிஃபரெண்டா தான் பண்றாங்க. வடிவேலு சார் மாரி சந்தானம் சார் பண்ண முடியாது. அந்த மாதிரி உங்களோட இது என்ன அப்படின்றது? ஓ! அப்படி வர நீ. ஆனா எனக்கு இது வந்து என்கிட்ட கேட்கறத விட, நான் வந்து லோக்கல் ஸ்லாங். லோக்கல்ல வந்து லோக்கல் மெட்ராஸ் ஸ்லாங் இந்த அதாவது ஒரு பட்டிமன்ற நிகழ்ச்சியிலேயே ஒண்ணு, சென்னை வட்டார தமிழ் பேசுறதுக்கு இட்டுன்னு போனாங்க. உக்காந்து பேசினிருந்தேன். "சோகா பேசுறப்பா நீ, பரவாயில்ல" அப்படின்னாங்க. அந்த மாதிரி மெட்ராஸ் ஸ்லாங் வந்து எனக்கு லொச்சா சேசான்னு பேர் இருக்கு. ஓகே. எங்க டைரக்டர் லொச்சா சேஷன்னு கூப்பிடுவாரு. சின்ன பாப்பா பெரிய பாப்பா டைரக்டர் எஸ்.என். சக்திவேல் சார். அவரை கூப்பிடும் போதெல்லாம் லொச்சா சேஷன்னு எனக்கு பேரே வச்சுட்டார். பக்காவா லோக்கலா பேசுவேன். அந்த இதுலயே ஸ்டீபன் என்னடி இது ஒண்ணு வாயை திறந்தா பண்ண முடியாது. அது என்னடி கூவாறு மாதிரி ஒண்ணு வாயை திறந்தா இருக்குது. நாரி தொலைக்குது அப்படின்னா. அந்த மாதிரி லோக்கல் பாஷை பேசுறது எல்லாம். நான் என்ன ஒரு படத்துல போயிட்டு, "அண்ணா உனக்கு ஒரு ஐயரு வேஷம் இருக்குதுண்ணா, நடிக்கிறியா?" அப்படின்னா. "பண்றேன்ப்பா." "ஐயர் பாஷை பேசுவியாண்ணா?" அப்படின்னா. "டேய் சத்தியமா நான் ஐயங்கார்ரா." "அண்ணா ஐயரானே." "டேய் ஐயங்காரா?" "அப்படியா? என்னண்ணா?" அப்படின்னா. நம்ப மாட்டேன். சத்தியமா என்ன சொன்னா கூட நம்ப மாட்டான். அந்த மாதிரி லோக்கலா வாழ்ந்துட்டேன். இங்கதான், வேற ரொம்ப தொலைவுலாம் கிடையாது. இந்த சென்னை தமிழ் ஸ்லாங் இப்போ வந்து நீங்க பேசுனீங்க. உங்களோட இன்ஸ்பிரேஷன் வந்து லூஸ் மோகன் சார் அப்படின்னு சொன்னீங்க. அவர் வந்து ரொம்ப ஃபேமஸா இவ்ளோ பேசப்பட்டதுக்கு காரணமே வந்து அவரோட இந்த சென்னை தமிழ் ஸ்லாங் தான். சோ அவரை இன்ஸ்பயர் பண்ணி நீங்க வந்திருக்கீங்க அப்படின்றப்போ நீங்களுமே வந்து இந்த மாதிரி தான் பண்ணீங்க. சோ உங்களோட ஃபேவரட்டான டயலாக் லூஸ் மோகன் சாரோட ஒரு ஃபேவரட்டான சீன் இது பார்ட் அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க? அதை செஞ்சு காட்டுங்க சார் எங்களுக்கு. ஐயோ! செஞ்சு காட்டுறதில்ல. அவரோடது படம் லூஸ் மோகன் சார் படம்னா நாங்க எந்த படமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டே கிளம்பிடுவோம். நாங்க ஒரு கேங்க். நான் மட்டும் இல்ல, 15 பேர் இருந்தேன் என் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் போயிடுவோம். இந்த 3 தெய்வங்கள் இது ஒரு படம். அதுல உட்காந்து ஒரு ஒரு பொண்ணு ஹீரோயினை வந்து 3 பேர். வி.கே. ராமசாமி சார், வெண்ணிராடமூர்த்தி சார், லூஸ் மகன் சார் 3 பேர் நினைக்கிறேன். இவங்க 3 பேரும் சேர்ந்த ஃபாலோ பண்றவரு. அந்த பொண்ணு காய்கறி நெருக்கின்னு இருக்கும். இவர் வந்து, "உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில்" அப்படின்னும் போது அந்த பொண்ணு பார்க்கும். "என் நெஞ்சில் உதிரம் சொட்டு" அப்படி பார்க்கும். அந்த பொண்ணு பார்த்தேன், "நீ சொல்ல மாட்டேன்" அப்படின்ட்டாரு. ஏன்னா அந்த பொண்ணு கோச்சிக்குமா. அது மாதிரி அவர்கிட்ட பேசும்போது ராகத்தின் அடிப்படையில் காமெடி பண்ணிட்டா, ராகம் ஏற்றி இறக்கணும். அவருடைய நட்பு நேரில் பார்த்தது, அவரோட கூட நடிச்சதுன்றதெல்லாம் எனக்கு மிகப்பெரிய பாக்கியம்.
அவர் லூஸ் மாதிரி சாதாரணமாக பேசும்போது ஒரு ப்ரோக்ராமில் பண்ணுது. அப்படியே நேர பீச்சுக்காக போய் அப்படி பீச்சாங்கை பக்கம் திரும்பினா என்ன வரேன்னு என்னண்ணா வரேன்னு எனக்கு கோவம் வரும். பீச்சாங்கை பக்கம் போகக்கூடாது, இந்த பக்கம் சோத்தாங்கை பக்கம் போகணுன்னு. சின்னாதான் அவர்கிட்ட நீ எப்படியுமே பேச முடியாது. எது பேசினாலும் இடங்களும் பேசுகிறேன். என் பொண்ணு என்னை பற்றி சொல்ல, என் பொண்ணு எங்கள் அப்பாவுக்கு எந்த காதில் வாங்கினா அந்த இந்த எந்த காதில் வாங்குறாரோ அந்த காது வழியாக தான் சொல்லுவார். ஏன்னா இந்த காது கேட்காது, எந்த காதில் வாங்குறோமோ அது எதை சொல்லணும். சாதாரணமாக ஜென்ரலாக பேசும்போது சாதாரணமாக பேசணும். நடிப்புன்னு வரும்போது ரொம்ப அந்த டைலாக் டெலிவரி பண்ணுறதே அவரை பார்த்தா சிரிப்பு வந்துடும்.